அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பீகாரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழ்நாட்டில் திமுகவால் பீகாரிகள் அவமதிப்பு செய்யப்படுவதாக விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் விளக்கம் கொடுத்திருக்கிறார். தேர்தல் ஆதாயத்திற்காக தமிழர்கள் மீதான வன்மம் கற்கப்படுவதாக அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். தமிழர்களும் பீகாரிகளும் அரசியலாக்கப்படும் பின்னணி என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து திரு மதிவாணன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம். பாஜகவிலிருந்து திரு ஏபி முருகானந்தம் இணைந்திருக்கிறார். வணக்கம் இருவருக்கும். திரு முருகானந்தம், தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழர்கள் மீதான வன்மம் கற்கப்படுவதாக முதல்வர் விமர்சனம் செய்திருக்கிறார். ஏதாவது ஜஸ்டிபிகேஷன் இருக்கா? இங்க திமுகவினரால் பீகாரிகள் அவமதிப்பு செய்யப்படுவதாக ஏதாவது ஜஸ்டிபிகேஷன் இருக்கா? நெறியாளர் சகோதரர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். ஒண்ணு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு செஷன் போதாதுங்க கார்த்திகேயன். அந்த அளவுக்கு தரை குறைவாக தரம் தாழ்ந்து நம்முடைய ஹிந்தி பேசக்கூடிய நபர்கள், அவர் இந்தியர்கள் தான், அது யாராக இருந்தாலும் அவ்வளவு மோசமாக பேசியதற்கு அத்தனை சான்றுகள் கூற்றுகள் இருக்கின்றது. இந்த பாக்யராஜ் படத்துல வரக்கூடிய ஒரு வசனத்தை சொல்லி உங்களுடைய விஷயத்துக்கு வர விரும்புகின்றேன். அவரு அந்த படத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, ஏக்கு காவுமே ஏக்கு கிசான் ரகதாத்தா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அதை சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்லுவாருன்னா, ஏக் காவுமே ஏக் கிசான் ரகுதாத்தா அப்படின்னு சொல்லி அது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவரும் புரியாத மாதிரி இவரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது ஒரு நகைச்சுவையாக வரும். இதே போலத்தான் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை தெரியவில்லை என்று சொன்னால், நம்ம நன்றாக பாடக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் அற்புதமாக ஹிந்தியிலே பாடக்கூடிய நபர்கள், அவர்களிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ன சொன்னாரு, அதற்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வேண்டுமென்றால் உங்களுக்கு வீடியோவும் அனுப்புறேன், வேண்டுமென்றால் உங்களுக்கு தொலைக்காட்சியில நேரடியாக கூட போட்டு காண்பிக்க முடியும். அவர் என்ன சொல்லி இருக்கின்றார் அந்த கூட்டத்துல, தமிழ்நாடுமே डीएमके के लोग बिहार के मेहनत करने वाले लोगों को प्रताड़ित करते हैं என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது பீகாரிகள் வேலை கடினமாக உழைக்கக்கூடிய நபர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களை தொடர்ந்து திமுக தலைவர்கள் கொச்சையாக பேசுகின்றார்கள். இதுல என்ன தமிழர்களை அவமதிக்கக்கூடிய செயல் இதுல எங்கே இருக்கின்றது? இது என்ன விஷயங்க சகோதரர்? சொல்லுங்க, சொல்லி முடிச்சு. இல்ல, இதுல என்ன கொச்சையா பேசி இருக்கின்றார்கள்? சகோதரர் கார்த்தி அவர்களை நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள், ஏதாவது மடை மாற்றுவதற்கு ஏதாவது விஷயம் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஊழல் வரிசையாக அடுக்கிக் கொண்டே போய்கொண்டிருக்கின்றது. அறிவாலயத்தை கட்டடத்தை விட தாண்டிவிடும். ஊழலினுடைய அந்த கோப்புகளை வைத்தால் இன்னொரு கட்டடமே அறிவாலயத்தினுடைய டபுள் ஸ்டோரி கொண்டு போய் இருக்கின்றன. அத்தனை பிரச்சனைகள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. 888 கோடி ஊழல், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தினுடைய அந்த பிரச்சனை, அந்த ஊழல், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சிபிஐ வேண்டாம் என்று 2வது முறையாக மேல்முறையீடு செய்திருக்கின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசல், அந்த பிரச்சனையில என்ன செய்வது என்று தள்ளாடி கொண்டிருக்கின்றார். கள்ளச்சாராயம், வேங்கை வயல், கஞ்சா, கட்ட பஞ்சாயத்து, திமுக அமைச்சர்களிடையே தொடர்ந்து அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய மோதல் வெட்ட வெளிச்சமாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே நம்ம ஒரு மணி நேரம் விவாதிக்கக்கூடிய வேற வேற தலைப்புகள். கார்த்திக் கிரக்ஸுக்கு வந்தற இதை ஏன் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம்னு சொன்னா, இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. ஏதாவது ஒரு மடை மாற்றுவதற்கு ஒரு விஷயம் தேவை. உண்மையாலுமே அதுல ஏதாவது நேரடியான கேள்விதானே, மனசாட்சியை தொட்டு சொல்லணுங்க கார்த்தி. முருகானந்தம், ஹிந்தி தெரியல கார்த்தி, உங்களுக்கு ஹிந்தி தெரியும். நீங்களாவது உண்மையாக அமர்ந்திருக்கக்கூடிய அங்க திமுகவினுடைய அந்த தலைவருக்கு எடுத்து சொல்லுங்கள், இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிற இதனுடைய தமிழாக்கம் இது. நீங்க தமிழாக்கம் சொல்லிட்டீங்கல்ல, நீங்க தமிழாக்கம் சொல்லிட்டீங்க. ஆமா, பீகாரிகள் திமுகவினரால் அவமதிப்பு செய்யப்படுவதாக பிரதமர் எங்கெல்லாம் பட்டியலிடட்டுங்களா? ஆரம்பத்திலிருந்து பட்டியலிடட்டுங்களா? பாரதியார் பல்கலைக்கழகத்துல பொன்முடி அவர்கள் 2022 பட்டமளிப்பு விழாக்கு செல்கின்றார். பானிபூரி விற்கிறவன், ஹிந்திக்காரன் பானிபூரி விற்கிறவன், அவங்களுக்கு என்ன தெரியும்? அடுத்தது டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சர்,
என்ன சொல்றாரு? வடக்கன் பீகாரிகள் அடிமட்டத்தில் இருக்கிற வேலை மட்டும்தான் செய்யக்கூடிய நபர்கள். கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். தயாநிதி மாறன் அவர் நன்றாக இந்தி பேசக்கூடிய நபர். அவருக்கு அமைச்சரவை பெறுகின்ற பொழுது எங்களுடைய தயாநிதி மாறன் அவர்களுக்கு நன்றாக இந்தி தெரியும், அதற்காக அமைச்சரவை கொடுங்கள் அப்படிங்கிறது வரலாற்று உண்மை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஹிந்தி படிக்கிறவன் பூரா கட்டணம் கட்டுறவன் தான் லாக்கி. இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன அவமதிக்கக்கூடிய சொல் என்றால் கல்வதற்கு தான் இவர்கள் லாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லாற்றை பயன்படுத்துகிறார்கள். RS பாரதி அவர்கள், நான் ஓப்பனாவே சொல்றேன், RS பாரதி சொன்ன வார்த்தையை சொல்றேன், நான் ஓப்பனாவே பேசுறேன். ஹிந்து பேசும் மக்களுக்கு அறிவே கிடையாது. சரி, அறிவே இல்ல அப்படின்னா பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு நபரை ஏன் பக்கத்துல வச்சுக்கிட்டு 300 கோடி கொடுத்ததாக சொல்லுகின்றார்கள்? எதுக்கு கொடுக்குறீங்க? அறிவில்லாதவங்களை ஏன் பக்கத்துல சேர்த்துக்கிறீங்க? ஹிந்தியே தேவையில்லையப்பா. ஹிந்தி பேசக்கூடிய நபர்கள் இந்தி கூட்டணியில ஏன் ஹிந்தியோட இருக்கக்கூடிய நபர்களோடு போய் கை கோர்த்து இன்றைக்கு ஏன் கூட்டணி வைத்துக் கொள்ளுகின்றீர்கள்? அப்ப ஹிந்தி தேவையா? நீங்க போய் இதே பொதுக்கூட்டத்துல நீங்க போய் பேசுகின்றீர்கள், அங்க போய் பேச முடியுமா? ஏதாவது ஒரு இந்தி கூட்டணியினுடைய மாற்று மாநிலத்திலே தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துல போய் இதே நான் சொல்லி இருக்கக்கூடிய இத்தனை தலைவர்கள் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? எதுவும் சொல்ல முடியாது. அதற்கு ஒரு மடிப்பேலை போய் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களே பாக்கி வங்கிக்காகத்தான் இந்தி பேசக்கூடிய நபர்களை பிஜேபி பயன்படுத்துகிறது அப்படின்னு இவர் சொல்லலாமா? எல்லாருமே அனைவருமே பொதுவானவர்கள் தானே கார்த்தி, அனைவருமே இந்த நாட்டிலே பொதுவானவர்கள் தான். அதை எதற்கு பிரித்து பார்க்க வேண்டும்? இவ்வளவு மோசமாக சொல்லிட்டு சொல்லாத ஒரு விஷயத்தை பிரதமர் அவர்கள் இவர்கள் சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு தவறான ஒரு விஷயத்தை பதிவு செய்வதே மிக மோசமான செயல். நீங்க கேட்டது திரு மதிவாணனுக்கான கேள்விதான். திரு மதிவாணன், திரு TRB ராஜா, திரு RS பாரதி, திரு பொன்முடி, திரு தயாநிதி மாறன், இவங்கள்லாம் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களை சேர்ந்தவர்கள், பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்களை என்னெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு அவர் சொல்றார். அதுதான் திமுகவினர் தமிழ்நாட்டில் பீகாரிகளை அவமதிக்கிறதாக பிரதமர் சொன்னதனுடைய சாராம்சம். இல்லை, இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் வெறுப்பின் நாயகன் மோடி அவர்கள் தேர்தல் வந்தாலே தேர்தலில் போய் வளர்ச்சியை பற்றி பேச வேண்டிய மோடி அவர்கள் எந்த தேர்தலையும் அவர் வளர்ச்சியை பற்றி பேசுறதில்லை, வெறுப்பு மட்டும்தான் பேசுகிறார். இதே நாடாளுமன்ற தேர்தலில் 173 இடத்துல வெறுப்பு அரசியலை பற்றி தான் பேசினார். இதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோமா இல்லையா? இதை நம்ம பார்த்தோமா இல்லையா? இதே பிரதமர் மோடி அவர்கள் தான் எரும மாடு பற்றி பேசினார். இதே பிரதமர் மோடி தான் SC இடஒதுக்கீடை பறித்து கொடுத்துருவாங்கன்னாரு. இதே மோடி தான் தேர்தலில் அபத்தமாக பேசினார். சரி, தேர்தலில் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒரிசா தேர்தலில் என்ன பேசினார்? பெய்யார் பாண்டியனை பற்றி பேச வரைக்கும். அப்போ அவர் சாவி எடுத்து போய் வச்சுனுங்கிறான்னு பேசும்போது அப்போ எங்கே போயிருந்தாங்க இவங்கெல்லாம்? சரி, பெங்களூர் குண்டு வெடிப்பு அப்போ இதே ராமேஸ்வர் காப்பில் குண்டு வெடிச்சது இல்லை, அப்போ என்ன பேசுனாங்க அவங்க? அப்போல்லாம் மோடிக்கோ பிஜேபிக்காரங்களுக்கோ என்ன நடக்குதுன்னு தெரியாதா? அப்போல்லாம் இவங்க யாரும் பொங்கி வரல? இந்த மாநிலத்தோட சாபக்கேடு. பாஜக என்ற இந்த கட்சி இந்த மண்ணை பற்றி பேச தயாரா இல்லை, இந்த மண்ணு மக்களுக்கு பற்றி பேச தயாரா இல்லை, இந்த மக்களை பற்றி கவலைப்பட தயாரா இல்லை. ஆனால் மோடி சொன்னதுக்கு முட்டை கொடுக்க இவங்க வந்துட்டாங்க. சரி, திமுக பற்றி தானே சொன்னாங்க, தமிழர்களை பற்றி எங்கே சொன்னாங்கன்னு சார் கேட்குறாரு. நான் கேட்குறேன், மோடியை பற்றி பேசும்போதெல்லாம், மோடியோட நிர்வாக திறமையை பற்றி பேசும்போதெல்லாம் என்ன தனிப்பட்ட தாக்குதல் பண்றாங்கன்னு சொன்னது யாரு? இந்த மோடி தானே. ராகுல் காந்தி பேசினாலும் சரி, யாரு பேசினாலும் சரி, என்ன தனிப்பட்ட தாக்குதல் பண்றாங்கன்னு சொன்ன ஒரு மோடி. அப்போ இல்ல, ஒரு நிமிஷம், நீங்க பேசும்போது அமைதியா இருந்த அதே மாதிரி அமைதியா இருக்கு சொல்லுங்க. எல்லா இடத்திலும் அவர் என்ன பேசினார் மோடி அவர்கள்? யாரும் நம்ம மறந்துருப்போமா? சொல்ல முடியுமா? சரி, 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறத பத்தி இவர் பேசுறாரு இல்ல, அப்ப பிஜேபி 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுனதெல்லாம் பேசலாமா? மாதவி லதா பேசுனத பத்தி பேசுவோமா? பிரக்ஞானந்த் தாக்கூர் பேசுனத பத்தி பேசுவோமா? சொல்லுங்க, நான் தயாரு. மக்கள் முடிவு பண்ணிட்ட தெளிவா இருக்கணும், மக்களுக்கு போய் சேரணும். தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. ரெண்டு பேருக்குமான வாய்ப்பு தான். 2 பேர் தானே பேச. யோகி ஆதித்யநாத் பேசுனத பத்தி பேசலாமா? நான் தயார். இன்னைக்கு உங்க நேரம் வரும்போது பேசுங்க. ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க? தேர்தலுக்கு போயிட்டா பீகார்ல வேலை வாய்ப்பு உருவாக்கத்தை பத்தி பேசுங்க, வளர்ச்சியை பத்தி பேசுங்க. அதை பத்தி பேசாம சம்பந்தமே இல்லாம பேச வேண்டிய அவசியம் முதல்ல எங்க இருந்து வந்தா எங்களோட கேள்வி. இல்ல, இப்ப அவசியம் முதல்ல முக்கியம். 2 விஷயம். ஒண்ணு,
அவர் பீகாரிகள் பத்தி திமுகவுடைய சில தலைவர்கள் பேசினதாக அவர் சொல்றாருல, அது சரியான அவர் கேட்கிறாரு. நீங்க இத பத்தி பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்துல பேசினது சரியா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ரெண்டு தரப்புக்குமான கேள்வி. நான் ஒரே ஒரு கேள்வி தான் சார் கேட்கிறேன். பிரதமர் பதவியில நம்பர் 3ல இருக்கார் சார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அவர் 3வது இடத்துல இருந்துகிட்டு அவர் இந்த நாட்டில் பதவி இருக்கும்போது என்ன சொன்னாரு? இந்த நாட்டு மக்களை எல்லாரையும் நான் சமமா பார்ப்பேன்னு சொன்னார். இந்த நாட்டில் பிரதமர் மோடி என்னைக்காவது சமமா பார்த்தாரா? யாரையாவது மொழியால, மதத்தால, இனத்தால பிரிச்சு பேசுறாரா? பேசலையா? ஒவ்வொரு தேர்தலையோ, அது மாநில தேர்தலா இருக்கட்டும், மக்களவை தேர்தலா இருக்கட்டும், எந்த தேர்தலா இருக்கட்டும், கவுன்சில் எலெக்ஷன்ல கூட என்ன பேசுறீங்க நீங்க? கேள்வி, ஒரு நாட்டுடைய பிரதமர் சார், நீங்க பிரதமர் பதவியில் இருந்துகிட்டு பேச வேண்டிய கண்ணியமா பேசுறீங்களான்னு கேட்கிறேன். இதுதான் எங்களுடைய கேள்வி. இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசினது எந்த இடத்துல பேசினாங்க, எந்த பொருள்படும் மாதிரி பேசினாங்கிறது ரொம்ப முக்கியம். பேசுற ஒரு துண்டை மட்டும் எடுத்துன்னு வந்துட்டு இதுக்கு நீங்களா தலையை வைக்கிறது, நீங்களா காலை வைக்கிறது, நீங்களா ஒரு உருவம் வைக்க கூடாது. அந்த வார்த்தையோட முன்னாடி வார்த்தையும் பின்னாடி வார்த்தையும் சேர்த்து பேசுங்க. சரி, எப்படிதான் இருக்காங்க? இல்ல ஒரு நிமிஷம், இல்ல பீகாரிகள் எப்படிதான் இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல? எந்த ஒரு பீகாரியாவது வெளியில, ஒரு நிமிஷம் கார்த்திகை, நீங்க கேள்வி எனக்கு புரியுது. எந்த ஒரு பீகாரியாவது தமிழ்நாட்டில் நாங்க கஷ்டப்படுறோம்னு சொன்னாங்களா? இப்ப தமிழ்ல 93 மார்க் வாங்குச்சு ஒரு புள்ள, பீகார் புள்ள. என்ன சொன்னாங்க? 8 வயசு வரைக்கும் நான் படிக்கல, இங்கதான் வந்து படிக்க வச்சாங்க சொன்னாங்களா இல்லையா? இதே ஒரு வீடியோ வந்தது இல்லையா சார், எல்லாரும் பார்த்தோம். பீகார் தொழிலாளர்களா தாக்கப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்கன்ட்டு. உடனே அன்னைக்கு இருந்த நிதிஷ்குமார் வந்து ஒரு சிறப்பு குழுல அமைச்சார். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போச்சு. உச்ச நீதிமன்றம் கண்டிச்சா இல்லையா? அந்த யூடியூபரை கைது பண்ணாங்களா இல்லையா? அப்போ பொய் தகவல் பரப்புறது பிஜேபி. பொய்யை மட்டுமே மூலதனமா வச்சிருக்கிற கட்சி பிஜேபி. அதோட தலைவராக இருக்கிறவர் பிரதமர் மோடி அவர்கள். ஒரு தேர்தலில், ஒரு மாநில தேர்தலில் வளர்ச்சியை பத்தி பேசுங்க, நிர்வாகத்தை பத்தி பேசுங்க. ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலையும், உத்தரப்பிரதேசத்தில் போனா அங்க மதத்தை பத்தி பேசுறது, ஒரிசாக்கு வந்தா உங்களோட சாவி எடுத்துன்னு போய் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றது, இந்த தைரியம் இது எங்க இருந்து வந்தது மோடி அவர்களுக்கு? இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்க, எல்லாருக்கும் சமமா இருப்பேன்னு சொல்ல வேண்டிய நீங்க, எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் சமமா இந்த நாட்டு மக்களை நீங்க பார்க்கறதே இல்ல. வட இந்தியா தென் இந்தியா பிரிக்கிறது யார் வேணா ஒரு மாநில கட்சி கூட பேசலாங்க. யார் இங்க பேசுறாங்க நான் சொல்லல, பேசலாம். ஆனா ஒரு நாட்டுடைய பிரதமர் பேசலாமா? அப்படி அந்த பதவியில இருந்துகிட்டு நீங்க பிரிச்சுதான் பேசுவீங்கன்னு சொன்னா தார்மீக பொறுப்பேற்று தயவு செஞ்சு பதவியை ராஜினாமா செய்யணும். நீங்க திரு முருகானந்தம் அந்த பதவியில உட்கார்ந்துகிட்டு நீங்க பிளவுவாத அரசியல் நீங்க பண்ண கூடாது. அவர் பதில் சொல்லுங்க. கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறது ஒண்ணு, பேசுற பேச்ச துண்டு துண்டாக வெட்டி வெவ்வேறு பொருள்படு விதமாக திரித்து கூறுகிறார்கள்னு அவர் குற்றச்சாட்டு. என்னங்க கார்த்திகேயன் அவரே சொல்லி நேரலையில உலகம் முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய முன்னணி சேனல்ல சொல்லி அவரே மாட்டிக்கிட்டார். எப்படின்னா, இப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து அதிக மதிப்பெண் ஹிந்தியில எடுத்தாங்களாமா, தமிழ்ல. அது வந்து தமிழ்நாட்டுல தமிழ்ல வந்து ஹிந்திக்காரங்க தமிழை படித்து கொண்டு வந்து அங்கே சொல்லி இருக்கின்றார்களாமா. அப்போ அந்த ஒரு புறம் வசைபாடக்கூடிய அத்தனை நபர்களும் வசைபாடி விட்டு அதையும் தாண்டி அந்த இதயம் சாதித்து இருக்கின்றது. நீங்க சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை வசைபாடல்களை தாண்டி அந்த இதயம் சாதித்து. முருகானந்த ஒரு சின்ன 10 வினாடி குடிக்கிறீங்க. 10 வினாடி அவர் அனுமதியோட இல்ல தப்பா போறீங்க. பேசாதீங்க. ஒரே ஒரு 10 வினாடி மட்டும் தான் உங்க அனுமதியோட, அவரோட அனுமதி தான். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மார்க் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அது என்ன திருத்தம்? ஒரு கல்வி வேணும்னா அதுக்கு அமைதியான சூழல் இருக்கணும். அத அவர் புரிஞ்சுக்கணும். பாதுகாப்பான சூழல் ரெண்டு பேரும் தான் விருந்தினர்கள், வேற யாருமே இல்ல. இல்ல 2 பேரும் தான் விருந்தினர்கள், யாருமே இல்ல. உங்களுக்குள்ள நீங்களே குறுக்கிடலன்னா அதை பேச வேண்டியதுதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேசுங்க. கார்த்திகேயன் நேரடியா அவர்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? தமிழனை அவர் அங்க வந்து தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயத்தை பேசிவிட்டார்கள். இன்னைக்கு வந்து பிரதமர் அவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார்கள். கரெக்டுங்களா? பேசினாரா இல்லையா?
இல்ல நான் என்ன கேட்கிறேன், அவர்கிட்ட நான் கேட்கிறேன், சரி, அவருக்கு முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்க, அது முதல்ல அது தெளிவா அவருக்கு புரிந்ததானே எனக்கு தெரியல. முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன கார்த்திகேயன், நீ அவர் அந்த கண்டென்ட்டை நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. முதலமைச்சர் இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன கார்த்திகேயன், ஓபனா நான் கேட்கிறேன், நீங்க அதை சொல்லுங்க. முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? பிரதமர் மோடி தமிழர்கள் மீது வெறுப்பு பண்றாரு. பிரதமர் மோடி வெறுப்பு அரசியல் பண்றாரு. அதனால ஒரு சாராம்சம், அதனாலதான் சொல்றேன், பிளவுவாத அரசியல் பண்றாரு பிரதமர் மோடி. அதாவது பிரதமர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம்னு ஒண்ணு வச்சாங்கல்ல, அது என்ன நீங்க சொல்லுங்க சகோதரர், நீங்க சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு புரியலங்கிறேன், உங்களுக்கு அதனாலதான் என்ன சொல்றேன்னா, அவர் மதிவாணன் நான் குறைச்சு மதிப்பிடல, அவருக்கு புரியலைன்னா நீங்க புரிய வைக்க வேண்டியது நெறியாளருடைய கடமைன்னு சொல்றேன். பிரதமர் மோடிக்கு தாங்க புரியல. இன்னைக்கு உங்களுக்கு புரியுமா புரியலையா? இல்ல என்ன கார்த்தி, இல்ல சார் என்ன சொல்லி இருக்காரு, அதை முருகானந்தம் எப்படியாக புரிந்து கொண்டிருக்கிறார், தவறா புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்ல. நான் என்ன இன்னைக்கு தலைப்பு என்ன சொல்லுங்க கார்த்தி. தமிழர்களும் பீகாரிகளும் அரசியலாக்கப்படும் பின்னணி என்ன, அவ்வளவுதான். இதுல எங்க பிரதமர் அவர்கள் கொச்சையாக தமிழர்களை பேசினார்கள், இவ்வளவுதானே. அவருடைய பீகார் தேர்தலில் தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசிவிட்டார்கள் அப்படிங்கறதா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதற்கு எந்த இடத்துல தமிழர்களை இன்றைக்கு தேர்தல் திமுகவினர்னு பிரதமர் பேசுறாரு, பீகாரிகள் போட்டிருக்கக்கூடிய அவன் பான் பராக் போடுறவன், அவன் பானிபுரி விக்கிறதுக்கு தான் ராக்கி, கக்கூஸ் கொள்ளுவதற்கு தான் அவன் பேசுறது. எந்த இடத்துல எந்த நேரத்துல முன்வார்த்தையும் பின்வார்த்தையும் சேர்த்து பேசுங்கன்னு சொன்னேன். நீங்க துண்டு துண்டா பேசுறீங்க. பதில் சொல்றேன், நீங்க சொல்லிருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லுங்க. தமிழை அல்லாத ஒரே ஒரு நொடி இல்ல, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி பொறுப்புல அங்க இருக்கக்கூடியவர் திரு நிதிஷ்குமார், நீங்க தான் அவங்களோட கூட்டணியில வச்சிருக்கிறீங்க. வளர்ந்த மாநிலம் அப்படின்னு ஒப்பீடு பண்ணா பீகாரை விட தமிழ்நாடு இருக்கு. அதனால கல்விக்காக வேலை வாய்ப்புக்காக அங்க இருந்த பீகார் மக்கள் இங்க வர்றாங்க. இதுல என்ன சிக்கல் இருக்க போது? வளர்ந்த மாநிலமான தமிழ்நாடுடைய தேவை அவங்களுக்கு இருக்கிறதுனால தானே இவ்வளவு பேர் வர்றாங்க, இங்க அமைதி இருக்கிறதுனால தானே இருக்காங்க, இங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறதுனால தானே இருக்காங்க. கார்த்தி எங்க அவமானப்படுத்தினார்கள் மோடி தமிழனை அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட் தான். பீகார் தேர்தலில் தமிழர்களை அவமானப்படுத்தி விட்டார்கள். எங்க இல்ல அவர் என்ன கேக்குறாருன்னா திமுகவினர் பீகாரிகளை அவமதித்து விட்டதாக தானே பிரதமர் பேசினாரு, நீங்க ஏன் அதை தமிழர்கள்னு பொதுமைப்படுத்துறீங்கன்னு கேக்குறீங்க. கரெக்டா சார்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சரி, மோடி கொடுத்துருவாங்கன்னாரு. இதே மோடி தான் தேர்தலில் அபத்தமா பேசினார். சரி, தேர்தலில் பேசினாரு. அதுக்கப்புறம் ஒரிசா தேர்தலில் என்ன பேசினாரு? பெய்யார் பாண்டியனை பத்தி பேச வரைக்கும். அப்ப அவர் சாவி எடுத்து போய் வச்சுனுங்களான்னு பேசும்போது அப்ப எங்க போயிருந்தாங்க இவங்கெல்லாம்? சரி, பெங்களூர் குண்டுவெடிப்பு அப்போ இதே ராமேஸ்வர் காப்பில் குண்டு வெடிச்சது இல்லை, அப்போ என்ன பேசுனாங்க அவங்க? அப்போல்லாம் மோடிக்கோ பிஜேபிக்காரங்களுக்கோ என்ன நடக்குதுன்னு தெரியாதா? அப்போல்லாம் இவங்க யாரும் பொங்கி வரல? இந்த மாநிலத்தோட சாபக்கேடு. பாஜக என்ற இந்த கட்சி இந்த மண்ணை பற்றி பேச தயாரா இல்லை, இந்த மண்ணு மக்களுக்கு பற்றி பேச தயாரா இல்லை, இந்த மக்களை பற்றி கவலைப்பட தயாரா இல்லை. ஆனால் மோடி சொன்னதுக்கு முட்டை கொடுக்க இவங்க வந்துட்டாங்க. சரி, திமுக பற்றி தானே சொன்னாங்க, தமிழர்களை பற்றி எங்கே சொன்னாங்கன்னு சார் கேட்குறாரு. நான் கேட்குறேன், மோடியை பத்தி பேசும்போதெல்லாம், மோடியோட நிர்வாக திறமையை பத்தி பேசும்போதெல்லாம் என்ன தனிப்பட்ட தாக்குதல் பண்றாங்கன்னு சொன்னது யாரு? இந்த மோடி தானே. ராகுல் காந்தி பேசினாலும் சரி, யாரு பேசினாலும் சரி, என்ன தனிப்பட்ட தாக்குதல் பண்றாங்கன்னு சொன்னவர் மோடி. அப்போ நீங்க பேசும்போது அமைதியா இருந்த அவர் அதே மாதிரி அமைதியா இருக்க சொல்லுங்க. எல்லா இடத்திலும் அவர் என்ன பேசினார் மோடி அவர்கள் யாரும் நம்ம மறந்துருப்போமா? சொல்ல முடியுமா? சரி, இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறத பத்தி இவர் பேசுறாரு இல்ல, அப்ப பிஜேபி இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுனதெல்லாம் பேசலாமா?
மாதவி லதா பேசுனதை பத்தி பேசுவோமா? பிரக்ஞானந்த் தாக்கூர் பேசுனதை பத்தி பேசுவோமா? சொல்லுங்க, நான் தயாரு. மக்கள் முடிவு பண்ணிட்ட தெளிவா இருக்கணும், மக்களுக்கு போய் சேரணும். தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. ரெண்டு பேருக்குமான வாய்ப்பு தான். ரெண்டு பேரும் தானே பேச. யோகி ஆதித்யநாத் பேசுனதை பத்தி பேசலாமா? நான் தயார். இன்னைக்கு உங்க நேரம் வரும்போது பேசுங்க. ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க? தேர்தலுக்கு போயிட்டா பீகார்ல வேலை வாய்ப்பு உருவாக்கத்தை பத்தி பேசுங்க, வளர்ச்சியை பத்தி பேசுங்க. அதை பத்தி பேசாம சம்பந்தமே இல்லாம பேச வேண்டிய அவசியம் முதல்ல எங்க இருந்து வந்தா எங்களோட கேள்வி. இல்ல இப்ப ரெண்டு அவசியம் முதல்ல முக்கியம். ரெண்டு விஷயம். ஒண்ணு, அவர் பீகாரிகள் பத்தி திமுகவுடைய சில தலைவர்கள் பேசினதாக அவர் சொல்றாருல, அது சரியான அவர் கேட்கிறாரு. நீங்க இத பத்தி பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்துல பேசினது சரியா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ரெண்டு தரப்புக்குமான கேள்வி. ஒரே ஒரு கேள்வி தான் சார் கேட்கிறேன். பிரதமர் பதவியில நம்பர் 3ல இருக்கார் சார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அவர் 3வது இடத்துல இருந்துகிட்டு அவர் இந்த நாட்டில் பதவி இருக்கும்போது என்ன சொன்னாரு? இந்த நாட்டு மக்களை எல்லாரையும் நான் சமமா பார்ப்பேன்னு சொன்னார். இந்த நாட்டில் பிரதமர் மோடி என்னைக்காவது சமமா பார்த்தாரா? யாரையாவது மொழியால, மதத்தால, இனத்தால பிரிச்சு பேசுறாரா? பேசலையா? ஒவ்வொரு தேர்தலையோ, அது மாநில தேர்தலா இருக்கட்டும், மக்களவை தேர்தலா இருக்கட்டும், எந்த தேர்தலா இருக்கட்டும், கவுன்சில் எலெக்ஷன்ல கூட என்ன பேசுறீங்க நீங்க? கேள்வி ஒரு நாட்டுடைய பிரதமர் சார், நீங்க பிரதமர் பதவியில் இருந்துகிட்டு பேச வேண்டிய கண்ணியமா பேசுறீங்களான்னு கேட்கிறேன். இதுதான் எங்களுடைய கேள்வி. இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசினது எந்த இடத்துல பேசினாங்க, எந்த பொருள்படும் மாதிரி பேசினாங்கிறது ரொம்ப முக்கியம். பேசுற ஒரு துண்டை மட்டும் எடுத்துன்னு வந்துட்டு இதுக்கு நீங்களா தலையை வைக்கிறது, நீங்களா காலை வைக்கிறது, நீங்களா ஒரு உருவம் வைக்க கூடாது. அந்த வார்த்தையோட முன்னாடி வார்த்தையும் பின்னாடி வார்த்தையும் சேர்த்து பேசுங்க. சரி, எப்படிதான் இருக்காங்க? இல்ல ஒரு நிமிஷம். இல்ல பீகாரிகள் எப்படிதான் இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல? எந்த ஒரு பீகாரியாவது வெளியில, ஒரு நிமிஷம் கார்த்திகை, நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. எந்த ஒரு பீகாரியாவது தமிழ்நாட்டுல நாங்க கஷ்டப்படுறோம்னு வந்து சொன்னாங்களா? இப்ப தமிழ்ல 93 மார்க் வாங்குச்சு ஒரு புள்ள, பீகார் புள்ள. என்ன சொன்னாங்க? 8 வயசு வரைக்கும் நான் படிக்கல, இங்கதான் வந்து படிக்க வச்சாங்க சொன்னாங்களா இல்லையா? இதே ஒரு வீடியோ வந்தது இல்லையா சார், எல்லாரும் பார்த்தோம். பீகார் தொழிலாளர்களா தாக்கப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்கன்ட்டு. உடனே அன்னைக்கு இருந்த நிதிஷ்குமார் வந்து ஒரு சிறப்பு குழுல அமைச்சார். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போச்சு. உச்ச நீதிமன்றம் கண்டிச்சா இல்லையா அந்த யூடியூபரை? கைது பண்ணாங்களா இல்லையா? அப்போ பொய் தகவல் பரப்புறது பிஜேபி. பொய்யை மட்டுமே மூலதனமா வச்சிருக்கிற கட்சி பிஜேபி. அதோட தலைவராக இருக்கிறவர் பிரதமர் மோடி அவர்கள். ஒரு தேர்தலில், ஒரு மாநில தேர்தலில் வளர்ச்சியை பத்தி பேசுங்க, நிர்வாகத்தை பத்தி பேசுங்க. ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலையும், உத்தரப்பிரதேசத்தில் போனா அங்க மதத்தை பத்தி பேசுறது, ஒரிசாக்கு வந்தா உங்களோட சாவி எடுத்துன்னு போய் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்றது, இந்த தைரியம் இது எங்க இருந்து வந்தது மோடி அவர்களுக்கு? இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்க, எல்லாருக்கும் சமமா இருப்பேன்னு சொல்ல வேண்டிய நீங்க, எந்த இடத்திலையும் எந்த நேரத்திலையும் சமமா இந்த நாட்டு மக்களை நீங்க பார்க்கறதே இல்ல. வட இந்தியா தென் இந்தியா பிரிக்கிறது யார் வேணா ஒரு மாநில கட்சி கூட பேசலாங்க. யார் இங்க பேசுறாங்க நான் சொல்லல, பேசலாம். ஆனா ஒரு நாட்டுடைய பிரதமர் பேசலாமா? அப்படி அந்த பதவியில இருந்துகிட்டு நீங்க பிரிச்சுதான் பேசுவீங்கன்னு சொன்னா தார்மீக பொறுப்பேற்று தயவு செஞ்சு பதவியை ராஜினாமா செய்யணும். நீங்க திரு முருகானந்தம் அந்த பதவியில உட்கார்ந்துகிட்டு நீங்க பிளவுவாத அரசியல் நீங்க பண்ண கூட. அவர் பதில் சொல்லுங்க. கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறது ஒண்ணு, பேசுற பேச்ச துண்டு துண்டாக வெட்டி வெவ்வேறு பொருள்படு விதமாக திரித்து கூறுகிறார்கள்னு அவர் குற்றச்சாட்டு. என்னங்க கார்த்திகேயன் அவரே சொல்லி நேரலையில உலகம் முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய முன்னணி சேனல்ல சொல்லி அவரே மாட்டிக்கிட்டார். எப்படின்னா, இப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து அதிக மதிப்பெண் ஹிந்தியில எடுத்தாங்களாமா, தமிழ்ல. அது வந்து தமிழ்நாட்டுல தமிழ்ல பீகார்கள் வந்து ஹிந்திக்காரங்க தமிழை படித்து கொண்டு வந்து அங்கே சொல்லி இருக்கின்றார்களாமா. அப்போ அந்த ஒரு புறம் வசைபாடக்கூடிய அத்தனை நபர்களும் வசைபாடி விட்டு அதையும் தாண்டி அந்த இதயம் சாதித்து இருக்கின்றது. நீங்க சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை வசைபாடல்களை தாண்டி அந்த இதயம் சாதித்து. முருகானந்தம் ஒரு சின்ன 10 வினாடி குறுக்கிடுறார். 10 வினாடி அவர் அனுமதியோட இல்ல தப்பா போறீங்க. பேசாதீங்க. ஒரே ஒரு கேள்வி 10 வினாடி மட்டும் தான். உங்க அனுமதியோட அவரோட அனுமதி தான். அவர் என்ன சொன்னாருன்னா,
இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மார்க் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன திருத்தம்னா ஒரு கல்வி வேணும்னா அதுக்கு அமைதியான சூழல் இருக்கணும். அதை அவர் புரிஞ்சுக்கணும். அமைதியான சூழல், பாதுகாப்பான சூழல் அந்த ரெண்டு பேரும் தான் விருந்தினர்கள், வேற யாருமே இல்ல. இல்ல ரெண்டு பேரும் தான் விருந்தினர்கள், யாருமே இல்ல. உங்களுக்குள்ள நீங்களே குறுக்கிடலன்னா அதை பேச வேண்டியதுதான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பேசுங்க. கார்த்திகேயன் நேரடியா அவர்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? தமிழனை அவர் அங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயத்தை பேசிவிட்டார்கள். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார்கள். கரெக்டுங்களா? பேசினாரா இல்லையா? இல்ல நான் என்ன கேட்கிறேன், அவர்கிட்ட நான் கேட்கிறேன். அவருக்கு முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்க, அது முதல்ல அது தெளிவா அவருக்கு புரிந்ததானே எனக்கு தெரியல. முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? கார்த்திகேயன், நீ அவர் அந்த கண்டென்ட்டை நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. முதலமைச்சர் இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? கார்த்திகேயன் ஓபனா கேட்க, நீங்க அதை சொல்லுங்க. முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? பிரதமர் மோடி தமிழர்கள் பண்றாரு. பிரதமர் மோடி வெறுப்பு அரசியல் பண்றாரு. அதனாலதான் சொல்றேன், பிளவுவாத அரசியல் பண்றாரு பிரதமர் மோடி. அதாவது பிரதமர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம்னு ஒண்ணு வச்சாங்கல்ல, அது என்ன? நீங்க சொல்லுங்க சகோதரரே, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, நாங்க பதில் சொல்றோம். தலைப்பு அதுதான் உங்களுக்கு புரியலங்கிறேன். உங்களுக்கு அதனாலதான் புதிவா இல்ல என்ன அவருக்கு புரிஞ்சதா என்ன சொல்றேன்னா, ஒரே நிமிஷம், அவர் மதிவாணன் நான் குறைச்சு மதிப்பிடல. அவருக்கு புரியலைன்னா நீங்க புரிய வைக்க வேண்டியது நெறியாளருடைய கடமைன்னு சொல்றேன். பிரதமர் மோடிக்கு தாங்க புரியல. இன்னைக்கு உங்களுக்கு புரியுமா புரியலையா? இல்ல என்ன கார்த்தி, இல்ல சார், என்ன சொல்லி இருக்காரு அதை முருகானந்தம் எப்படியாக புரிந்து கொண்டிருக்கிறார்? தவறா புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்ல. நான் என்ன இன்னைக்கு தலைப்பு என்ன சொல்லுங்க கார்த்தி. தமிழர்களும் பீகாரிகளும் அரசியலாக்கப்படும் பின்னணி என்ன? அவ்வளவுதான். இதுல எங்க பிரதமர் அவர்கள் கொச்சையாக தமிழர்களை பேசினார்கள், இவ்வளவுதானே. அவருடைய பீகார் தேர்தலில் தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசிவிட்டார்கள் அப்படிங்கறதா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதற்கு எந்த இடத்துல தமிழர்களை இன்றைக்கு தேர்தல் திமுகவினர் பிரதமர் பேசுறாரு. பீகாரிகள் போட்டிருக்கக்கூடிய அவன் பான் பராக் போடுறவன், அவன் பானிபுரி விக்கிறதுக்கு தான் ராக்கி, கக்கூஸ் கொள்ளுவதுக்கு தான் அவன் பேசுறது. எந்த இடத்துல எந்த நேரத்துல முன்வார்த்தையும் பின்வார்த்தையும் சேர்த்து பேசுங்க சொன்னேன். நீங்க துண்டு துண்டா பேசுறீங்க. இது நான் பதில் சொல்றேன். நீங்க சொல்லிருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லுங்க. தமிழை அல்லாத ஒரே ஒரு முருகன் ஒரே ஒண்ணு இல்ல ஒரே ஒரு நொடி ஒரே ஒரு நொடி அளவு பண்ணு. இல்ல கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி பொறுப்புல அங்க இருக்கக்கூடியவர் திரு நிதிஷ்குமார். நீங்க தான் அவங்களோட கூட்டணியில வச்சிருக்கிறீங்க. வளர்ந்த மாநிலம் அப்படின்னு ஒப்பீடு பண்ணா பீகாரை விட தமிழ்நாடு இருக்கு. அதனால கல்விக்காக வேலை வாய்ப்புக்காக அங்க இருந்த பீகார் மக்கள் இங்க வர்றாங்க. இதுல என்ன சிக்கல் இருக்க போது? வளர்ந்த மாநிலமான தமிழ்நாடுடைய தேவை அவங்களுக்கு இருக்கிறதுனால தானே இவ்வளவு பேர் வர்றாங்க. இங்க அமைதி இருக்கிறதுனால தானே இருக்காங்க. இங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறதுனால தானே இருக்காங்க. கார்த்தி எங்க அவமானப்படுத்தினார்கள் மோடி தமிழனை அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட் தான். பீகார் தேர்தலில் தமிழர்களை அவமானப்படுத்தி விட்டார்கள். எங்க இல்ல அவர் என்ன கேக்குறாருன்னா திமுகவினர் பீகாரிகளை அவமதித்து விட்டதாக தானே பிரதமர் பேசினாரு. நீங்க அதை தமிழர்கள்னு பொதுமைப்படுத்துறீங்கன்னு கேக்குறீங்க. கரெக்டா சார்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சரி, பதில் சொல்லட்டும். இல்ல முடிக்க போறோம். நான் பதிலே சொல்றேன். நான் தான் நீங்க சொன்னதை சொல்லிட்டேன் சார். இல்ல நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். சரி, மோடின்ற பேர் சொன்ன உடனே அந்த சாதியை அவமானப்படுத்திட்டேன்னு சொன்னது யாரு? இந்த மோடி தானே. மோடி நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியை சொன்னத மோடின்ற சமூகத்தை அவமானப்படுத்திட்டாங்க பேசுறது யாரு? இந்த மோடி தானே. ராகுல் காந்தி மோடியை பத்தி குற்றச்சாட்டு சொல்லும் போது இந்த மோடி என்ன சொன்னாரு? என்ன அவமானப்படுத்திட்டாங்க, தனிப்பட்ட தாக்குதல் பண்ணாங்கன்னு சொன்னாரா இல்லையா?
உங்களுக்கு ஒரு சட்டம், தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டமா? இன்னைக்கு இந்த மாநிலத்தை ஆள்றது யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திமுக ஆளுது, அவர் தமிழர் தானே. பாண்டியனை பத்தி பேசும்போது என்ன பேசுறார் மோடி ஒரிசால? அப்ப நீங்க யாரோ குச்சி வந்தீங்களான்னு கேக்குற. இந்த மாநிலத்தில் சார் மகாராஷ்டிராவோட பிஜேபி தலைவர், மகாராஷ்டிராவோட முதலமைச்சராகவே இருந்தாலும் தேவேந்திர பட்னவிஸ் RSS எதிர்த்து பேசுறாரு. ஆனா இங்க இருக்கிற பிஜேபி சேர்ந்த ஒரு நபர் கூட இந்த மண்ணு மேலையும் இந்த மக்கள் மேலையும் தமிழர்கள் மேலையும் ஒரு துளி அக்கறை இல்லாம பேசுறாங்க. எந்த இடத்துல கேட்கறதே அபத்தமான கேள்வி. யார ஆள்றா அது ரொம்ப முக்கியம். நீங்க யார டார்கெட் பண்றீங்க அது ரொம்ப முக்கியம். கேட்டா இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறத பத்தி பேசுறீங்க. இதே அமித்ஷா ஒரிசால என்ன பேசினார் பேசலாமா? யோகி ஆதித்யநாத் பேசலாம். அதே மாதிரி நவ்னீத் கௌர், அதே மாதிரி வந்து மதுரா கோவில் பத்தி பேசுறது, காசிநாத் கோவில் பத்தி பேசுறதுல எல்லாத்தையும் எடுத்து பேசுவோமா? வெறுப்பு அரசியல் இல்ல இல்ல சார், மொழி அடிப்படையில, இன அடிப்படையில, மத அடிப்படையில சொன்ன விஷயத்தை நான் விளக்கம் சொல்ல, ஒரே ஒரு விஷயத்தை விளக்கம் சொல்லிட்டு அடுத்த மோடின்னு சொன்ன உடனே அவர் வந்து டென்ஷன். அப்படி கிடையாது, அந்த இடத்துல எடிட் பண்ணாதீங்க. என்ன சொன்னாருன்னா, மோடி அதை சார்ந்திருக்கக்கூடிய ஜாதிகள், மோடி என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு சொல்லாடலை சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக உச்சநீதிமன்றம் என்ன சார் சொல்லுச்சு? குஜராத் ஹைகோர்ட் நீங்க இந்த நாட்டுடைய உச்சபட்ச அதிகாரம் பெற்ற உச்சநீதிமன்றம் அந்த வழக்குல என்ன சொல்லுச்சுன்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் திமுக பெயர் பெற்றவர்கள் எளிமையா பேசுங்க. நடக்கக்கூடிய இமாலய நீங்க பிரச்சனை தயவு செஞ்சு திருப்பாதீங்க. நம்மள பத்தி பேசும்போது, தமிழை பத்தி பேசும்போது முருகானந்தத்துக்கு ஏன் துடிக்கல? அண்ணாமலைக்கு ஏன் துடிக்கல? முருகானந்தனுக்கு ஏன் துடிக்கல? இல்ல முருகானந்தம் இப்ப நாம இல்ல நம்ம இல்ல கன்க்ளூஷனுக்கு வருவோம். இல்ல தமிழ் சார் ஒரு நிமிஷம் இல்ல ரொம்ப நேரம் குறைவா இருக்கு சார், கன்க்ளூஷனுக்கு வருவோம். முருகானந்தம் சார் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்ப திமுக ஏன் கொதிக்கல? எந்த இடத்துல திமுக ஒரு நிமிஷம் எந்த இடத்துல என்ன பேசுறீங்க நீங்க? இந்த மாநிலத்துக்காக இந்த மாநிலத்துக்காக இந்த மக்களுக்காக 75 வருஷம் இந்த கட்சி நடத்திருக்கோம். இந்த மக்களுக்காக இந்த மாநிலத்துக்கு பேர் உருவாக்கி இருக்கோம். இல்ல முருகானந்தம் சார் இல்ல முருகானந்தம் சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். இல்ல நம்ம இல்ல இருந்த நபர்கள் யாரு நீங்க சொல்றீங்களா? இல்ல ஒரு நொடி இல்ல ஒரு நொடி நம்ம கேள்வியை உள்வாங்கிக்கணும். இப்ப நம்ம திமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பெயர்கள் 4 பேரை நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி பேசப்பட்ட போது அது தொடர்பாக கட்சி தலைமை தரப்புல இருந்து கண்டனங்கள்லாம் வந்தது. முதல்வரே பொதுவெளிகளில் அறிக்கைகள் வாயிலாக இந்த மாதிரி புண்பட மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்ப அடுத்த இடத்துக்கு அது நம்ம தவறுன்னு சொல்லி நகர்ந்தோம்னா, தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள்ல பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இல்ல ஊபியோடைய முதல்வரோ பாஜகவுடைய நாடாளுமன்ற மூத்த தலைவர்களோ மத ரீதியில மொழி அடிப்படையில என்ன வெறுப்பை தூண்டுற மாதிரி பேசுறாங்க தானே. அப்ப அதுவும் சொல்லுங்க கார்த்தி, நான் ரிப்போர்ட் பண்றேன். கார்த்தி நீங்க ஒரு விஷயத்தை சொல்லுங்க, நான் ரிப்போர்ட் பண்றேன். நான் கடந்து போறதுக்கு விருப்பம் இல்ல. நீங்க ஒன்ன சொல்லுங்க, நாங்க தவறு பண்ணிருக்கோம், ஒன்ன சொல்லுங்க, அடுத்தது நான் வர்றேன். நீங்க இன்னைக்கு கார்த்தி இன்னைக்கு சீரியஸா சொல்றேன் கார்த்தி சார், மிகுந்த மரியாதையோட சொல்றேன் கார்த்தி. நீங்க மோடிக்கு சார் தமிழனுக்கு மோடிக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள் கார்த்திகேயன் எங்க தெரியுங்களா மனசு வலிக்குது? தமிழர்களை அவமானப்படுத்தி விட்டார்கள்னு சொல்லி கட் காப்பி பேஸ்ட் பண்றாங்களே, ஒரு நிமிஷம் அல்ல. அவர் என்ன அதுக்கு விளக்கம் கொடுத்தார்னா, அவர் என்ன மதிவான விளக்கம் கொடுத்தார்னா, தமிழ்நாட்டை ஆள்வது திமுக, திமுகவினர் நீங்க பொதுமைப்படுத்தி சொல்லும் போது திமுகவினர் தமிழர்கள் இல்லையான்னு அவர் கேட்கிறார். அதனாலதான் தமிழர்கள்ங்கிற வார்த்தையை முதல்வர் பயன்படுத்தி இருப்பதாக அவர் சொல்றார். தவறுங்க. நீங்க வந்து அவர் பேசி இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்ல மாத்தி இதத்தான் நானும் சொன்னேன். இல்ல இல்ல இதத்தான் நானும் சொன்னேன். நீங்க இரண்டாம் கட்ட தலைவர் பேசுனாங்கன்னு சொன்னார்ல, அப்ப அவங்க எந்த கான்டெக்ஸ்ட்ல பேசுறாங்கன்றத நம்ம பார்க்கணும். உங்களுக்கு வந்தா ஒரு சார் ரத்த இது தக்காளி சட்னியா? நீங்க இது என்ன பேச்சு இது? முருகானந்தம் இது தப்பான பேச்சு. எப்பவுமே தமிழர் பதில் சொல்லட்டும் சார். அவர் நீங்க முடிங்க முருகானந்தம் முடிங்க.
சகோதரரே, முன்னணி தலைவர்கள் இல்ல, ஸ்டாலின் அவர்களே இதை பேசி இருக்கின்றார்கள். 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு எந்த இடத்துல தளபதி அவர்கள் பேசுறாரு நீங்க சொல்லணும். இப்ப இந்த இடத்துல சொல்லணும். கார்த்தி மன்னிப்பு கேட்டார்கள். இல்ல தவறாக பேசி இல்ல முருகானந்தம் தான் நீங்க பிஜேபிக்கு இதே வேலை போற போகல போய் பேசுறது. எந்த இடத்துல தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறாரு சொல்லுங்க. நீங்க எல்லாம் எந்த இடத்துல சொல்லுங்க. எந்த தேதி எந்த இடம் பொதுவெளியில பேசுறது ஏத்துக்க முடியாது. இல்ல ஒரு நொடி இல்ல சார், தளபதி எங்க பேசுறாரு என்ன சொல்றாரு நான் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் சார். இல்ல சார், நீங்க வேற ஒரு இடத்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க, அவர் அரங்கத்தில் இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்தி பேசக்கூடிய மக்களை பாஜக பயன்படுத்துகிறதுன்னு முதல்வர் வச்ச குற்றச்சாட்டு குறித்து சொல்றாரு. கரெக்ட் தானே சார்? கரெக்ட். அது பதில் சொல்லட்டும், நம்ம நிறைவு செய்வோம். ஏன்னா என்ன கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருக்கோம், பதிலே போய் சேரவே இல்லை. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் நிறைவு செய்வோம். நாங்க தெளிவா சொல்றோம் சார். மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வரும்போது வளர்ச்சியை கொடுப்பேன்னு சொல்லி தான் பேசினார். ஆனா 2014க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நடந்த எந்த தேர்தலையும் அவர் வளர்ச்சின்ற வார்த்தையே பேசுறது இல்லை. ஒரிசாவுக்கு போய் கோயிலை பத்தி தான் பேசினார், குஜராத்துக்கு போய் கோயிலை பத்தி தான் பேசினார், உத்தரப்பிரதேசத்துக்கு போயும் கோயிலை பத்தி தான் பேசினார், சனாதனத்தை பத்தி தான் பேசினார், மதத்தை பத்தி தான் பேசினார், முஸ்லிமை பத்தி தான் பேசினார், சிறுபான்மை பத்தி தான் பேசினார், பாகிஸ்தானை பத்தி தான் பேசினார், சைக்கிளை பத்தி தான் பேசினாரு, எரும மாடை பத்தி தான் பேசினாரு, இடஒதுக்கீடு பறிச்சு கொடுத்துருவாரு தான் பேசினாரு. தவிர எந்த இடத்துலயும் அவரு தேர்தல்ல எந்த தேர்தலையும் நான் சொல்றேன் வளர்ச்சியை பத்தி பேசல. சரி, ஓகே. அதனால அவருடைய பாணி, மோடி அவர்களோட பாணி ஒண்ணு இருக்குல்ல, பிளவுவாத அரசியல், வெறுப்பு அரசியல், மூலதனமா வச்சு அரசியல் பண்ற பிஜேபி இந்த மாநிலத்தில் இருக்கிற நயனாரிலிருந்து இருந்து அண்ணாமலையில இருந்து ஏபி முருகானந்த வரைக்கும் எல்லாரும் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டியது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைய பேர் அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு